அதாவது கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம பசியோடு இருக்க பழகணும். ஏன்னா பசியோடு இருக்கும்போது பட்டினியோடு இருக்கணும். காலையில் 11 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கணும். அப்போ நமக்கு ரொம்ப கோபம் வரும். பசியோடு இருக்கும்போது நமக்கு ரொம்ப கோபம் வரும். அந்த நேரத்தில் தான் நீங்கள் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த பழகணும். பசியோடு இருக்கும்போதே நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த பழகிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது நம்ம சமாதானம் ஆகிடுவோம். நமக்கு கோபம் அந்தளவுக்கு வராது. பசியோடு இருக்கும்போது ரொம்ப கோபம் வரும். அப்போ கோபத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த பயிற்சி பண்ணுறீங்க. அது ஒரு பயிற்சி. ரெண்டு விதமான கோபத்தை கட்டுப்படுத்தணும். நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு கோபம் வரும். அப்போ அந்த நேரத்தில் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு கோபத்தை எப்படி, அதாவது பிறர் மனம் புண்படுற மாதிரி நீங்கள் கோபப்படக்கூடாது. இதுதான் கோபத்தை கோபத்தை ஏன் தப்பாக சொல்கிறாங்க? அது பிறரை துன்புறுத்துகிறது, மனசை கஷ்டப்படுத்துது, பிறரை மனம் புண்படுற. அப்போ அந்த மாதிரி கோபத்தை தான் நீங்கள் கட்டுப்படுத்தணும். பிறர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடாது. இப்போ உங்கள் பிள்ளையை நீங்கள் திட்டுறீங்க, ஏன்டா இன்னும் படிக்கலை, சீக்கிரம் படி, அல்லது இந்த மாதிரி சாப்பிடு, ஏன் இந்த மாதிரி பட்டினி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது அந்த கோபத்தை அந்த குழந்தைகள் ஏற்றுப்பாங்க. இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோபத்தை தான் நீங்கள் எப்போவுமே வெளிப்படுத்தணும். பிறர் ஏற்றுக்கொள்ள முடியாத, பிறர் மனம் புண்படுற மாதிரியான கோபத்தை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. அப்போ பிறர் மனம் புண்படுற மாதிரியான கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது? அதற்கான பயிற்சி. நீங்கள் நல்லா சாப்பிட்ருக்கீங்க, அந்த நேரத்தில் பிறர் மனம் புண்படுற மாதிரி உங்களால் கோவப்படாமல் இருக்க நீங்கள் பயிற்சி எடுங்க. அதே நேரத்தில் காலையில் 11 மணி வரைக்கும் நீங்கள் சாப்பிடாதீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கோபம் வரும். அந்த நேரத்தில் பிறர் மனம் புண்படாத மாதிரி அதாவது பிறர் மனம் புண்படுத்துகிற மாதிரியான கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு பயிற்சி செய்யுங்கள். காலையில் 11 மணி வரைக்கும் நீங்கள் சாப்பிடக்கூடாது, உண்ணாவிரதம் இருக்கணும். அந்த நேரத்தில் உங்களுக்கு பயங்கர கோபம் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பயிற்சி எடுக்கணும் அப்படின்னா, பிறருடைய மனதை புண்படுத்துகிற மாதிரியான கோபத்தை வெளிப்படுத்தாமல் கட்டுப்படுத்துங்க. அந்த நேரத்தில் அப்புறம் சாப்பிட்றீங்க, 11 மணிக்கு அப்புறம் சாப்பிடும்போது உங்களுக்கு சமாதானம் ஆகிடும். சமாதானம் ஆகும்போது கோபம் குறைஞ்சிரும், தணிஞ்சிரும். அந்த நேரத்துலையும் நீங்கள் பிறர் மனம் புண்படுத்தாத மாதிரி கோபப்படுங்க. பிறர் மனதை புண்படுத்துகிற கோபத்தை கட்டுப்படுத்துங்க. இந்த 2 விதமான கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம இந்த மாதிரி 2 விதமான பயிற்சி செய்ய வேண்டியிருக்கு. சிலர் சாப்பிடாமல் ஏன் இருக்க மாட்டாங்க அப்படின்னா, சாப்பிடாமல் இருந்தால் எனக்கு டென்ஷன் ஆகும், கண்டதை பிடிச்சி திட்டிடுவேன், அப்புறமா கூட யோசிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நிறைய பேர் பட்டினி கிடக்க மாட்டாங்க. அதனால் அப்போ அதுக்காக நீங்கள் பட்டினி கிடக்காமல் இருக்கக்கூடாது. மூட்டை பூச்சிக்கு வீட்டை கொடுத்துடக்கூடாது. அதுக்காக நீங்கள் பட்டினி கிடக்கணும். ஒரு வாரம் ஒரு வேளையாவது உண்ணாவிரதம் இருக்கணும். அப்போ உண்ணாவிரதம் இருக்கும்போது உங்கள் வாயை கட்டுப்படுத்துங்க. அதிகமாக பேச நினைக்காதீங்க. அமைதியாக இருக்க பழகுங்க. தனிமையாகவும் இருக்க பழகுங்க. தனிமையாக இருக்கல, இப்போ நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் அமைதியாக இருக்க, அந்த மாதிரி உறவுகளோடு பழகுங்க. எந்த பயிற்சியும் தனிமையில் போய் நீங்கள் பயிற்சி எடுக்கிறதுனால அது பலன் தராது. நம்ம நான் பசியோடு இருக்கும்போது நான் தனியாக போய் உட்காந்துக்கிறேன், அப்போ நான் யார் மேலேயும் கோபப்படுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைல்ல. அப்படி கிடையாது. நீங்கள் மனிதர்களோடு பழகுங்க. அந்த நேரத்தில் பிறர் மனதை புண்படுத்துகிற கோபத்தை கட்டுப்படுத்துங்க பசியோடு இருக்கும்போது. அப்போ உறவுகளோடு நீங்கள் பழகி நீங்கள் எடுக்கிற அந்த பயிற்சி தான் ரொம்ப வலிமையானது. தனிமையில் போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னா யார்கிட்டயா பழகும்போது உங்களுக்கு அப்போ தான் கோபம் உள்ளே இருக்கிறது வெளியே வரும். என்றைக்கும் அது காத்து கிடக்கும். அந்த பயிற்சி நீங்கள் எடுக்கலைன்னா அந்த கோபம் உங்களுக்குள்ளே தான் இருக்கும். அது என்றைக்கும் வெளியே வந்து தான் தீரும். அதனால் 2 விதமான பயிற்சி நம்ம எடுக்க வேண்டியிருக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதற்காக. என்ன கோபத்தை கட்டுப்படுத்தணுங்கிற முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். பிறருடைய மனதை புண்படுத்துகிற கோபத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடாது. பிறரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோபம் அதை நம்ம கண்டிப்பாக வெளிப்படுத்தணும். ஏமா அம்மாவை பார்த்து திட்டுவீங்க, ஏமா இந்த மாதிரி உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க, ரெஸ்ட் எடுங்கம்மா, படுதுமா, தூங்குமா, இந்த மாதிரி நல்ல உணவுல சாப்பிடுங்கம்மா அப்படின்னு நீங்கள் கோபப்படுறீங்க. அதை அந்த அம்மா ஏற்றுப்பாங்க. அது மாதிரி உங்கள் மனைவி உங்களை திட்டுவாங்க, ஏன் இந்த மாதிரி மது அருந்துறீங்க, புகைப்பிடிக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படின்னு திட்டுவாங்கன்னா அதை ஏற்றுப்பீங்க. இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோபத்தை என்றைக்குமே நீங்கள் கட்டுப்படுத்தவே கூடாது. ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தரை பார்த்து மனசு புண்படுற மாதிரி மூஞ்ச பாரு, முகரை பாரு, இப்போ சனியை அப்படி இப்படின்னு ஏதோ திட்டுறீங்கன்னு வச்சு, அப்போ அது அந்த மாதிரி கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி கோபந்தான் அது அளவுக்கு மீறி போச்சு, கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை, அது ஆபத்தானது. அவங்களுக்கும் சரி, யாரை நீங்கள் திட்டுறீங்களோ அவங்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி அது ஆபத்தானது. அந்த மாதிரி கோபத்தை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. அப்போ இந்த மாதிரி கோபத்தை வெளிப்படுத்தாமல், அதாவது பிறர் மனம் புண்படுத்துகிற அந்த கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கு 2 விதமான நேரங்களில் நாம் பயிற்சி செய்ய வேண்டியிருக்கு. பசியோடு இருக்கும்போது, அப்புறம் சாப்பிட்ட பிறகு. ஏன்னா பசியோடு இருக்கும்போது நம்ம மனநிலை வேறு, சாப்பிட்ட பிறகு நம்ம மனநிலை வேறையாக இருக்கிறது. பசியோடு இருக்கும்போது நமக்கு ரொம்ப கோபம் வரும், ரொம்ப
நமக்கு தெரியாது எது சரி தப்புன்னு. அந்த நேரத்தில் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ பசியோடு இருக்கிறோம், இப்போ நமக்கு ரொம்ப கோபம் வரும். இந்த நேரத்தில் யாராவது எதாவது பேசுனா அவங்க மனம் புண்படுற மாதிரி நம்ம பேசிடக்கூடாது. பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். அப்படின்னு அந்த நேரத்தில் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது தான் அப்போ பசியோடு இருப்பதோ பட்னியோடு இருப்பதோ உங்களுக்கு பயம் வராது. பசியையும் பட்னியும் பார்த்து நிறைய பேர் ஏன் பயப்படுவாங்கன்னா, பசியோடு இருக்கும்போது ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. அதனால் தேவையில்லாமல் மற்றவங்க மனசு புண்படும். அதுக்காக தான் பசியோடு இருக்கிறதுக்கும் பட்டினியோடு இருப்பதுக்கும் நிறைய பேர் சம்மதிக்க மாட்டாங்க. அதனால் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு பசியோடு இருக்கும்போது நீங்கள் பயிற்சி செய்யுங்கள். அப்போ தான் பசிங்கிறது உங்களுக்கு அதை பார்த்தா உங்களுக்கு பயம் வராது. பட்டினிங்கிறது உங்களுக்கு பட்டினி கிடக்கும்போது கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவது அப்படிங்கிற அந்த பயிற்சியை பட்டினி கிடக்கும்போது எடுங்க. அப்போ தான் நீங்கள் பட்டினி கிடக்கிறத ஏற்றுப்பீங்க.